தச்சு தொழில் பழகுவோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சப்பாத்தி ப்ரெஷர் கட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல 12க்கு 12 அளவு உள்ள 2 1/4 பழம் எடுத்துருக்கிறேன். இது என்ன பழம்னா வேங்க மரம், கொஞ்சம் வெயிட்டாக உள்ள மாதிரி எடுத்துருக்கிறேன். இல்லைன்னா மற்ற பழம் எல்லாம் வளையும். இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். 1 இன்ச்சு திக்னஸ்லையும் எடுத்துக்கலாம். என்கிட்ட 1/4 இன்ச்சு திக்னஸில் இருந்ததுனால நான் இந்த அளவு எடுத்துருக்கிறேன். இந்த 2 பலவைக்கும் மைக்கா ஒட்டிக்கிறோம். மைக்கா ஒரு 1/4 இன்ச்சு கூட இருக்க மாதிரி எடுத்துக்கிறோம். இதுக்கு ஹீடெக்ஸ் பேஸ்ட்டு போட்டு ஒட்ட போகிறேன். எஸ்ஹெச் பேஸ்ட்டு போட்டால் தண்ணி கிண்ணி பட்டுச்சுன்னா எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் ஹீடெக்ஸ் இந்த பேஸ்ட்டு போடுறேன். இது மைக்கா ஒட்டுறதுக்குன்னு உள்ள பேஸ்ட். இது இந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது 2 இதுலேயுமே பசை போடணும். மைக்காலையும் போடணும், பலகையிலையும் போடணும். அப்போ தான் அது ஒட்டும். 2 இதுலேயும் பசை போட்டு ஒரு 8 அல்லது 12 நிமிஷம் இதை காய வச்சு தான் ஒட்டணும். அப்போ தான் அது ஒட்டும். ஈரப்பதத்தோடு இது ஒட்டாது. இது காய்கிறதுக்கு சீக்கிரமே காஞ்சிடும். இப்போ அந்த சீட்டை எடுத்து இதில் ஒட்டிடுறோம். இது கூலிங் கிளைமேட்டில் ஒட்டினா எடுத்துக்கிட்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் ஹாட்டான கிளைமேட்டில் தான் ஒட்டணும். அது ஒட்டிட்டு நல்லா துணியை வச்சு நல்லா துடைச்சிடணும். நல்லா தைச்சா தான் ப்ரெஷரில் நல்லா ஒட்டிக்கும். ரெண்டையும் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இந்த கூட உள்ளதை பட்டாரம் போட்டு ராவிக்கிறோம். இது ரூட்ரு வச்சும் ராவலாம். நான் பட்டாரத்தை போட்டு ராவிக்கிறேன். ராவிட்டு இதை கையால் பேப்பர் வச்சு கோடியை மாற்றி ஃபினிஷிங் பண்ணி விட்டுறணும். மைக்கா ஒட்டின பக்கம் அல்லாத பக்கத்தையும் இது மாதிரி கோடி மாற்றிக்கிறோம். அப்போ தான் கையில் வெட்டாது. 4 கார்னரையும் அறத்தை போட்டு நல்லா உருட்டின மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். 2 பழம் ரெடி ஆச்சு. மேப்பழம் இந்த கீப்பழையோட ஒரு 1/2 கிழஞ்சி குறைச்சலாகவே இருக்கட்டும். அடுத்தது 3க்கு 1 6 இன்ச்சில் ஒரு சட்டமும் 2.5க்கு 1.25 1 அடியில் ஒரு சட்டமும் எடுத்துக்கிறேன். அந்த சட்டத்தில் இந்த ஆழத்தை வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த சட்டம் மையமாகிற மாதிரி அதில் ஒரு காடி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி இந்த ஏரியாவை எடுத்துடணும். இது எதுக்குன்னா அந்த கைப்பிடி இதில் வச்சு முடிக்கிற மாதிரி. அடுத்தது இந்த மாதிரி அந்த சட்டத்தை ஒரு 1/4 இன்ச்சு நவுத்தி வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இது எதுக்குன்னா அதில் போல்டு போட்டு முடுக்கும்போது அந்த இதில் இடிக்காமல் இருக்கிறதுக்காக இதை சுற்றி மார்க் பண்ணிவிட்டு இந்த சட்டத்தை 2 பக்கமும் போட்டு விட்டுறணும். அந்த சட்டத்தை ஒரு தளப்பில் மட்டும் மையத்தை போட்டு விடணும். இதில் தான் அப்படியே போல்டு போட்டு முடுக்க போகிறோம். நம்ம ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த கோடியை உருண்டையாக வர மாதிரி உருட்டி ரெடி பண்ணிடணும். அடுத்தது அந்த 1 அடி சட்டத்தில் இந்த மாதிரி கை பிடிக்கிற அளவுக்கு 1/4க்கு 1/4 வர மாதிரி கட் பண்ணிடணும். இது ஒரு புடி மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் உருட்டி எடுத்துக்கிறோம்.
அடுத்ததாக கீப்பலையில் 2 லெக் வைக்கணும். இது 1.5க்கு 1.25 சட்டத்தை இந்த மாதிரி கொத்தி எடுத்துக்கிறேன். கொத்தி எடுத்துகிட்டு இது 2 தலைப்புலையும் வர மாதிரி வச்சு ஆணி போட்டுடுறேன். இந்த 2 சக்கைக்கும் பசை தடவி 1.5 ஞானி வச்சு இறுக்கிடுறேன். அடுத்தது இந்த காடி எடுத்து வச்சுருந்தோம்னா ஒரு சட்டம், அதை வந்து இந்த மாதிரி ஆணி போடுறதுக்காக ஹோல்ஸ் போட்டுக்கிட்டு இந்த சக்கையும் கீப்பளவையில் வச்சு இருக்கிறோம். ஏற்கனவே லெக் வச்சு ஆணி போட்டோம்ல, அந்த பலகையில் சென்டராக வச்சு இதையும் ஆணி போட்டுடுறோம். இதுக்கு 2 இன்ச்சு நைஸ் ஆணி தான் போடுறேன். அது ஆணி போடுறது முடியாது, அதில் லேசாக கொஞ்சம் பசை வச்சுக்கணும். பசை வச்சுக்கிட்டால் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்ததாக இந்த மேப்பளவை வச்சு 3 இன்ச்சு கீழே 2 தலைப்புலையும் வச்சு முடிக்கிடுறோம். தலைப்புலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி ஒரு கீழே வச்சு முடிக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் இன்னொரு கீழே வச்சு முடிக்கிறோம். இது எஸ்எஸ் கீழே நான் வச்சுருக்கிறேன். இதுக்கு 3/4 இன்ச்சு ஸ்டார் ஸ்க்ரூ போட்டு முடிக்கிற வேண்டியதான். அடுத்தது அந்த பலகை மேலே வச்சு ஒரு ஆணிக்கான லேசாக லூஸ் வச்சு அதையும் வச்சு கீ பலகையில் சேர்த்து முடிக்கிற வேண்டியதான். முடுக்கினதுக்கப்புறம் இந்த புடியை அதில் வச்சு போல்ட்டு போட்டு முடிக்கிடுறோம். முடுக்கினதுக்கப்புறம் ஒரு 6 இன்ச்சு நீளம் உள்ள ஒரு 1.25 சக்கையை இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். கோடியெல்லாம் ஒரு மாற்றி ரெடி பண்ணிவிட்டு அந்த இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு தள்ளி அந்த சக்கையை வச்சு ஆணி போட்டுடுறோம். இதில் தான் அந்த கைப்பிடி வச்சு அழுத்தினா ப்ரெஸ் ஆகும். அவ்வளோதான், கட்டை ரெடி ஆகிட்டு. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு யூஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மைக்கால் ஒட்டி இருக்க பாலித்தீன் சீட்டை பிச்சு எடுத்துடணும். இது வந்து கிளாசி மைக்காவுக்கு இந்த மாதிரி தான் ஒட்டி வரும். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அடுத்தது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். எனக்கு ஆதரவு தந்துகிட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.